ஒரு நல்ல மல்டி பேக்கர் கம்பெனியை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த கம்பெனியோடைய நெட் ப்ராஃபிட் வந்து எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக அனலைஸ் பண்ண தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக் வந்து ஒரு ஃபியூச்சரில் மல்டி பேக்கர் ஸ்டாக்காக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிற விஷயத்த கன்சிடர் பண்ணும்போது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட் என்ன அப்படின்னா, இந்த ப்ராஃபிட்டுங்கும் போது பிஃபோர் டேக்ஸை கன்சிடர் பண்ணுமா ஆஃப்டர் டேக்ஸை கன்சிடர் பண்ணுமா அப்படின்னு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். இந்த நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிற விஷயம் எதை மீன் பண்ணுது அப்படின்னா, ஒரு கம்பெனிக்கு வந்த இன்கம்ல அவங்களுடைய எக்ஸ்பென்சஸ் எல்லாமே டிடெக்ட் பண்ணது போக இருக்கக்கூடிய ப்ராஃபிட், அந்த ப்ராஃபிட்ல இருந்து ஒரு டாக்ஸோ இல்ல வேற ஏதாவது டிப்ரிசியேஷனுக்கான விஷயத்தை டிடெக்ட் பண்ணது போக எக்ஸாக்டா லாஸ்ட் வேல்யூவா இருக்கக்கூடிய அந்த வேல்யூவை தான் அவங்க நெட் ப்ராஃபிட்னு சொல்றாங்க. இங்க நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, இந்த நெட் ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணும்போது பிஃபோர் டாக்ஸை கன்சிடர் பண்றாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஆஃப்டர் டாக்ஸை கன்சிடர் பண்ணி அந்த நெட் ப்ராஃபிட்டை அனலைஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அந்த ஸ்டாக் வந்து ஒரு மல்டி பேக்கரா வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு.